தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே கவனிச்சிங்க அப்படின்னா புதிய வகையான தொழில் வாய்ப்புகளும் புதிய வகையான செயல்பாடுகளும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல வருடமாக வருதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் அவங்க மனசுக்கு பிடிச்சாப்புல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுதுங்க. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் ரொம்ப பரஸ்பரம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய காலத்துல உங்க வாழ்க்கை துணைவர் தான் ஒரு அசுர பலமாக உங்களுக்கு இருக்க போறாங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. அது நிச்சயமாக செய்து வரணும். வன்னி மரத்தி இலையினால் அர்ச்சனை செய்வது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால சனி பகவானினுடைய பூர்ண ஆசிகள் உங்களுக்கு உண்டு. இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத தெளிவா பார்ப்போங்க. நம்மளுடைய சேனல் இந்த அம்மன் அருள் சேனல் நிறைய ஆன்மீக தகவல்களை தரக்கூடியதான ஒரு அற்புதமான சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. இதுல வரக்கூடியதான இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கிறத உறுதி செய்து கொள்ளுங்க. இப்போ தனுசு ராசிக்கு இந்த வருடம் இந்த 2026 என்ன பலன்கள் இருக்கு, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எதுலெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும், எதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், எதுலெல்லாம் எப்படியெல்லாம் நீங்க எந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் தவிர்க்கணும், அதே மாதிரி இறைவன் எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி செஞ்சா உங்களுக்கு நன்மைகள் உண்டு, எல்லாமே கொஞ்சம் தெளிவா பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே கவனிச்சிங்க அப்படின்னா புதிய வகையான தொழில் வாய்ப்புகளும் புதிய வகையான செயல்பாடுகளும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல வருடமாக வருதுங்க. இந்த வருடம் உங்களுக்கு புதிய வகையான ஒரு பிசினஸ் ஆஃபர்ஸ் வரப்போகுது. நீங்க ஒரு வேலை செய்து கொண்டு கூட பார்ட் டைம் பிசினஸ் செய்ய போறீங்க, அல்லது ஏற்கனவே ஒரு பிசினஸா செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கூடுதலாக இன்னும் 2-3 தொழிலை சேர்ந்தே செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கொண்ட ஒரு வருடமாக இந்த வருடம் வருது. முதல்ல இந்த வருடத்தினுடைய கிரக பாத சாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமா இருக்குங்க. அதாவது உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்துல இருக்காரு. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல வக்ரகதியிலே போறாரு. 7ல கலத்திரஸ்தானத்திலே குரு பகவான் செல்லுவது ரொம்ப அமக்கலம். அதனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். அது ஒரு பெரிய நன்மைகள் முதல்ல இருக்கு. அடுத்த கவனிச்சுன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் தெய்வ வழிபாடுகள் பூர்ணமா செய்வீங்க. இந்த தெய்வ வழிபாடுகள் மூலமாக நன்மைகள் கொடுக்கும். அதாவது கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஞான மோட்ச காரகன். இந்த 9ஆம் இடங்கிறது என்னன்னு கவனிச்சிங்கன்னா தெய்வ வழிபாடுகள் சித்தியாகக்கூடியதான பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல கேது இருக்கிறது ஞானங்கள் அபிவிருத்தியாகும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஜப தபங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய சிரேயஸுகள் உங்களுடைய தேஜஸ்கள் அதிகரிக்கும். பல நன்மைகள் உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானம். இந்த ஜென்மஸ்தானத்துலதான் பல கிரகங்கள் அப்படியே முண்டி கொண்டு அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு உட்காந்து ஆழ்மையா உட்கார்ந்து இருக்குங்க. உங்களுக்கு அது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல முதல்ல சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் முன்னாடியே சொன்ன பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதி. அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய 7ஆம் பாவத்துல இருக்கார். அந்த கலத்திர ஸ்தானாதிபதி புதன் அவர் உங்களுடைய ஜென்மத்துல. அதே மாதிரி உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி அவரும் புதன் தான். அதான் அவரும் ஜென்மத்துலதான் உட்கார்றாரு. அடுத்தது உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்துக்கும் அவர் தான், அவரும் ஜென்மத்துல. அடுத்தது உங்களுடைய சத்துருஸ்தானாதிபதி அவர் பாத்தீங்கன்னா சுக்கரன். லாபஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான், அவரும் இப்போ உங்களுடைய ஜென்மத்துல உட்கார்றாரு. ஆக பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள். கிரகம் என்னமோ 4 தான், ஆனா அவங்களுடைய பலன் அவங்க எந்த இதுக்கெல்லாம் காரணகர்த்தான்னு கவனிச்சிங்கன்னா மொத்தமா 7 பாவத்திற்கெல்லாம் முக்கிய காரணகர்த்தாவா இருக்கக்கூடியதான அந்த கிரகங்கள் அவங்க எல்லாமே சேர்ந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல ஒரு முக்கியமான ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இது என்னங்க முடிச்சு, இதை எப்படிங்க அவுக்கிறது, இது முடிச்சு நன்மையா இல்ல கெட்டதா அப்படின்னா இது ஒரு உயிர் முடிச்சுன்னு சொல்லலாம், அல்லது முக்கிய முடிச்சு வைட்டல் நாட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அப்படியான ஒரு முடியை போட்டு உட்காந்துருக்காங்க. இது எந்த மாதிரியான நன்மையை தரும்னா, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதான பல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியதான முடிவாக இது வருதுங்க. அதனால இது ஒரு பல்ல முடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கவனிச்சீங்க அப்படின்னா, இதுல உங்களோட ஜென்மஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் தங்களை ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு. உங்களுடைய ராசிநாதன் குரு அவர் 7ல இருக்கார். அந்த 7ஆம் அதிபதி புதன் உங்களோட ராசியில இருக்கார். அதற்கு இந்த 1-7க்கான பரிவர்த்தனா யோகம், அமோக யோகம். அதுக்கு வந்து இந்த திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். 5ஆம் அதிபதி வேற உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா? 5ஆம் இடம் மன விருப்பப்படியான திருமணம். ரொம்ப நாளா நாங்க மனசு விரும்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க இதை ஒரு திருமணத்தை ஒரு வாழ்க்கையாக கொண்டு போகணும், திருமண வாழ்க்கையாக இதை அமைச்சுக்கணும், திருமணம் நடக்கணும். நாங்க இந்த மாதிரி நாங்க ஒருத்தர் விரும்பி கொண்டு இருக்கக்கூடியது. எங்களுடைய பெற்றோர்களுக்கு சம்மதத்துடன் கூடியதான ஒரு இல்வாழ்க்கை கூடியதாக நாங்க சந்தோஷமாக இதை நாங்கள் வளர்ச்சியாக கொண்டு போகணும் அப்படின்னு இயங்கக்கூடியவங்க. அது மாதிரி இதை நான் எப்படி இதை கொண்டு போகிறது, சமுதாயத்திலே எங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும், இதன் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் எங்களுக்கு இருக்கணும், இது நாங்க திருமணத்தை எப்ப செய்துக்கலாம் அப்படிலாம் ரொம்ப நாளா ஏங்கி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் அவங்க மனசுக்கு பிடிச்சாப்புல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுதுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி குரு, அவர் 5ஆம் அதிபதி செவ்வாய், அவர் குரு பார்வையுடன் கூடியதான களத்திரஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து குரு பார்வையுடன் கூடியதாக ஜென்மத்துல இருக்காரு. அதனால இப்பேற்பட்ட பல நன்மைகள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நீங்க சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு நல்லபடியா இருக்க போறீங்க. அது ஒரு பெரிய பிளஸ். கூடுதலா என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் ரொம்ப பரஸ்பரம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப எப்ப பாரு சண்டையா இருக்கு, எப்ப பாரு எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு விட்டு கொடுத்து போனா அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்க, இல்ல அவங்க விட்டு கொடுத்து போகிற சமயத்துல என்னால் விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலையா மாறி போகுது. என்னமோ சூழ்நிலை, இப்படி போனா முன்ன போனா உதைக்குது, பின்ன வந்தா உதைக்குதுப்பாங்களே, முட்டது உதைக்குது, இதே கதையா போயிட்டு இருக்கு. இது எப்பதாங்க மாறும், எப்பதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சூழ்நிலை மாறுமான்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய காலத்துல உங்க வாழ்க்கை துணைவர் தான் ஒரு அசுர பலமாக உங்களுக்கு இருக்க போறாங்க. அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிசினஸ் செய்யற இடமாக இருக்கலாம், அல்லது நீங்க உங்களுடைய வீடாக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்களுடைய ஒரு பெரிய ஒரு சபையாக இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலம், உங்களுக்கு அசுரமான ஒரு துணிவு, அசுர பலத்துடன் கூடியவராக நீங்க உணர செய்யக்கூடியது யாருன்னா உங்க வாழ்க்கை துணைவர். அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா, இந்த வருடத்துல உங்களுக்கு இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான சனி பகவானும் ராகு பகவானும் மாறுறாரு. முதல்ல சனிதான் மாறுறாரு. இந்த வருடத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய பயிற்சின்னா என்னன்னா, அது சனி பயிற்சி தான். அது நல்லா கவனிச்சீங்கன்னா, மார்ச் மாசம் 6ஆம் தேதி வருதுங்க. சனி பகவான் உங்களுடைய 4ஆம் பாவத்துக்கு வராரு. இதற்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேரு. அர்த்தாஷ்டம சனினாலே பயமா இருக்க, இது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறனால தொழில கொஞ்சம் மந்த சூழ்நிலையை உருவாக்குவாரு. அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. அது நிச்சயமாக செய்து வரணும். கூடுதலாக என்ன செய்யுங்க அப்படின்னா, வன்னி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்தினுடைய இலைகள் ரொம்ப பொடிசா இருக்கும். அந்த இலைய வன்னி மரத்து இலையை பார்த்தீங்கன்னா அதுக்கு சமீபத்திரம்னு பேர். அந்த சனி பகவானினுடைய அஷ்டோத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதுல சமீபத்திர பிரியாஜ நமஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும். அதனால அவருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு அந்த வன்னி மரத்து இலையினால் அர்ச்சனை செய்வது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால சனி பகவானினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி அந்த வன்னி மரத்தினுடைய இலையை கொண்டு அர்ச்சனை செய்து அவருக்கு தேங்காய், பழம், வெற்றிலை பார்க்கக்கூடியதாக எள்ளு சாதம் படையல் வைங்க. அது மாறம் சனிக்கிழமை செய்ய முடிய சூழ்நிலை இருந்தாலும் செய்யுங்க. இல்லை அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செய்யுங்க. இதை செய்யும் பட்சத்துல சனி பகவானினுடைய நல்ல அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவானினுடைய பூர்ண ஆசிகள் உங்களுக்கு உண்டு. இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் அதே மாதிரி 3ஆம் இடத்திற்கும் உடையவர் சனி பகவான்.
சனி பகவான் பெரும்பாலும் நல்ல பலனையே உங்களுக்கு கொடுப்பாரு. கூடுதலாக இந்த விஷயத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா அமோகமான நல்ல வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி கவனிச்சீங்கன்னா இந்த வருடத்துல ராகுவினுடைய பயிற்சி, அதாவது ராகு கேதுனுடைய பயிற்சி இருக்கு. இந்த ராகு கேது பயிற்சி எப்ப கவனிச்சீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025 நடக்குதுங்க. அப்போ ராகு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு கேது பகவானும் வராரு. ராகு பகவான் 2இல் வரக்கூடியது ஓரளவுக்கு நல்லது. ஆனா அட்டமஸ்தானத்தில் கேது மறைவது சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விநாயகர் பெருமானினுடைய வழிபாடு மிக 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 முக்கியம். அதாவது கேது பகவானுக்கு காரக தெய்வம்னா விநாயகர் தாங்க. அதனால விநாயகரை சங்கடஹர சதுர்த்தியில வழிபாடு பண்ணுங்க. அன்றைய தினம் அவரை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடையும், நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நம.